தொடர்ந்து ஆண்டவர் பல அற்புதமான ரகசியங்களை அவர் தம்முடைய வார்த்தையினாலே சத்தியமாக, அதாவது உண்மையாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் வார்த்தையிலே பலப்படும்படி தேவன் விரும்புகிறார். தாம் நேசித்து நம்மீது அன்பு வைத்து மண்ணினாலே நம்மளை படைத்து உருவாக்கி நம்மை இவ்வளவு ஆண்டு காலங்கள் உலகம் முழுவதும் ஜனக்கூட்டமாக நிரம்புவதற்கு தேவன் உதவி செய்திருக்கின்றார். இந்த இடைப்பட்ட நாட்களிலே பிசாசுடைய வார்த்தைகளை கேட்டபடியினாலே பல்வேறு வகைகளிலே நாம் பாதிக்கப்பட்டு பாவத்திற்கு உட்பட்டோம். பாவத்தினுடைய விளைவாக தொடர்ந்து மனிதனுக்கு சாபங்களும் வந்து கொண்டே இருந்தது. பெரிய சாபம் என்று சொல்லும் பொழுது மனிதனுக்கு மரணம்தான் பெரிய சாபம். அதை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். மரணம் ஒரு விடுதலையாக மாற்றி அமைக்கிறார். வியாதி இருந்தது, கர்த்தர் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கின்றார். கடனோ கஷ்டமோ தரித்திரமோ பஞ்சமோ பசியோ பட்டினியோ வேதனையோ சோதனையோ போராட்டமோ நிந்தனையோ அவமானமோ இப்படி என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளில் மாட்டிக்கொண்ட பிள்ளைகளுக்கு தினந்தோறும் கண்ணீர், தினந்தோறும் கண்ணீர், தினந்தோறும் இருதயத்தில் துக்கம். இதிலிருந்து யார் என்னை விடுதலை செய்வா என்று ஏங்கும் பொழுது ஆண்டவர் இயேசு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி தருகிறார். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் வந்தால் கண்ணீரை துடைக்கிறார். யாரும் உதவிக்கு இல்லாத போது தேவன் என்ன செய்கிறார்? நம் கரத்தை பிடித்து நடத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணுகிறார். சொன்னதை செய்வதும் உன்னை விட்டு நினைச்ச மாட்டேன், போக மாட்டேன். என் கண்கள் எப்போதும் தேவனுடைய பிள்ளைகளான உங்கள் மீது இருக்கிறது. உங்களை காப்பதற்காக தூங்காமல் உறங்காமல் ஒவ்வொரு நாளும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அந்த இயேசு வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக பூமியிலே ஜனங்கள் மத்தியிலே வந்துவிட்டார். போகிற எல்லா இடங்களிலும் சத்தியத்தை விதையாக விதைக்க ஆரம்பித்தார். நன்மைகளை செய்கின்றார். அற்புதங்களை அதிசயங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். அப்படியாக ஒரு நாள் ஒரு மலை மீது ஏறி பிதாவோடு கூட ஜெபித்து தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு அபிஷேகத்திலே இன்னும் உறுதியாக இருந்து சர்வ ஞானத்தையும் அவர் வைத்துக்கொண்டு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். இந்த செய்தியை மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நாம் காண முடிகிறது. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மத்தேயுனுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் ஒரு விசேஷமான ஒரு புஸ்தகம். இந்த அதிகாரத்தில் 7 விதமான அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அதிலே முதலாவது குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனிதன் வருகிறார். ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அநேக ஜனங்கள் அவருக்கு பின் செல்ல ஆரம்பித்தார்கள். முழு பவர்ஃபுல்லா போறார். தேவ வல்லமை முழுவதுமா நிறைக்கப்பட்டு போறார். அப்ப ஜனங்கள் சும்மா இயேசு பின்னாடி போக முடியுமா? போக முடியாது. அவர்கிட்ட ஏதோ ஒரு விசேஷமான காரியம் இருந்தால் மாத்திரம்தான் அவர் என்ன செய்ய முடியும், போக முடியும். அப்ப அப்படி போகும்போது குஷ்டரோகம் பிடித்தவன் அவருக்கு எதிர்படுகிறான். குஷ்டரோகம்னா உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் ஒரு ஐயா குஷ்டரோகம் பிடிச்சிருந்தாரு. இன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் பெரிய ஆளாக மாறிட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் அவருக்கு ஏதோ ஒரு பணமோ பொருளோ கிடச்சி அவர் பெருசாகிட்டார். நான் அவரை பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய குஷ்டரோக முகாமுக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு சிலராக நாங்கள் போய் அந்த குஷ்டரோகம் பிடிச்சிருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அவங்க நம்மளை மாதிரி சேலை வேட்டிலாம் உடுத்த முடியாது. அவங்க பெண்களாக இருந்தால் நைட்டி மாதிரி தான் போட முடியும். அது அவங்களும் போட முடியாது, இன்னொரு ஆள் தான் போட கூட முடியும். ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு வேட்டி இதெல்லாம் கட்ட முடியாது, சட்டை போட முடியாது. அப்போ அவங்களுக்கு ட்ரௌசர் மாதிரி இருக்கக்கூடிய ட்ராக் பேண்ட்டு மாதிரி இருக்கக்கூடியதை போட்டு விடுவாங்க. இப்போ அந்த மாதிரி காரியங்களை வாங்கி கொடுத்து தலைக்கு தைக்கிறதுக்கு எண்ணெய், சோப்பு, வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும், இப்படி எங்களால் முடிந்ததை
ஒரு 4-5 முறை நான் போயிருக்கிறேன், ரொம்ப போகலை, ஒரு 5 முறை நான் போயிருக்கிறேங்க. அப்போ அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு கூட்டம். அவங்கள யாரும் என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த விரல் இதெல்லாம் இருக்காது, காலில் விரல்லாம் இருக்காது, ரொம்ப ஒன்றுமில்லாத மாதிரி சலமும் ரத்தமும் என்ன செய்யும் வந்துக்கிட்டே இருக்கும், கிட்ட போக முடியாது, பயங்கரமான துர்நாற்றம் என்ன செய்யும் அடிக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற அவங்க எவ்வளோ வேதனையில் இருந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருப்பாங்க, அவங்க மனசு எப்படியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகி தான் நான் அங்கே பார்த்து உணர்ந்தது போல வேதத்தை வாசிக்கும் போது நானும் உணர்ந்தேன். இந்த குஷ்டரோகம் பிடிச்சவன் இயேசுகிட்ட வாரான் அப்படின்னா அவன் எவ்வளோ வேதனை உள்ளவனாக இருந்திருப்பான், எவ்வளோ கஷ்டத்தை அவன் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பான். அவனை யாரும் சேர்த்திருக்க மாட்டாங்க, அவன் குடும்பத்தில் எல்லாருமே அவனை என்ன செஞ்சுருப்பாங்க, ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அப்போ எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் என் வாழ்க்கை இப்படி குஷ்டரோகம் என்கிற ஒரு கொடிய நோயினால இருக்குதே அப்படின்னு அவன் மனம் வருந்தி கொண்டிருக்கிறான். இப்போ குஷ்டரோகம் எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கேஏசி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் பண ஆசை பிடித்தவனாக இருந்தான். ஆசீர்வாதத்து மேலே ஆசைப்பட்டதுனால அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஒரு விதமான வைரஸ் கிருமியினுடைய தொற்றுனால குஷ்டரோகம் வரும் அப்படின்னு மருத்துவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலர்கிட்ட இதை பற்றி விசாரிக்கும் பொழுது தன் வயதை விட அதிகமான வயது உள்ள பெண்ணோடு ஒரு ஆண் உடலுறவில் அதிகமாக ஈடுபடும் பொழுது குஷ்டரோகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குஷ்டரோகம் ஏன் வரும் அப்படின்னு கேட்கும்போது பாவத்தினால மட்டும்தான் வரும். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட முடிகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அப்படிப்பட்ட குஷ்டரோகம் உள்ள இந்த மனிதன் இயேசுவினிடத்தில் வருகிறான். அவன் சொல்லுகிறான், அவன் வந்து பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், அது உம்மால் ஆகும் என்று திட்டவட்டமாய் என்ன செய்கிறான், இயேசுவினிடத்தில் அவன் முறையிடுகிறான். அவனுடைய ஜெபத்தை நீங்க கொஞ்சம் பிரித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டெக்னிக் மைண்ட் உள்ளவன். நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும், நீர் விரும்பினால் என்னை குணமாக்குவதற்கு உம்மால் முடியும் அப்படின்னு ஜெபம் பண்றான். நம்முடைய ஜெபம் எல்லாம் எனக்கு இதை தாரும் அதை தாரும் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லுவோம், நேரடியாகவே நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இவர் இயேசுவை பலவந்தம் பண்ணுகிறார், அற்புதம் செய்வதற்கு, அதிசயம் செய்வதற்கு, நன்மைகளை அவர்கிட்ட இருந்து வாங்குவதற்கு தன்னுடைய மூளையை பயன்படுத்துகிறார். அப்ப இந்த சுபாவம் எங்கிருந்து வந்ததுன்னா, பல பேர்கிட்ட அவர் அடிபட்டு நொறுக்கப்பட்டிருக்கார். யாரு? இந்த குஷ்டரோகி. மா தாயே, யாரும் என்னை சேர்க்கல, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, எனக்கு ஏதாவது நன்மை செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்று ஒரு பிச்சைக்காரனை போல என்னுடைய வாழ்க்கை இருந்தது. பலரிடத்தில் அனுபவத்தை பெற்றிருக்கிறான். எப்படி கேட்டா கிடைக்கும், எதை சொன்னா கொடுப்பாங்க அப்படின்னு அவன் என்ன செஞ்சிருக்கிறான், அனுபவத்தில் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறான். அது தேவ ஞானத்திற்கு இணையாக இருக்கிறது. உலகத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட இளையகுமாரனை நினைத்துக் கொள்ளுங்கள். அவன் தன் தகப்பனிடத்திலிருந்து சம பங்கு பிரித்து கொண்டு அவன் வாழ போகிறான். பாவத்தை தெரிந்து கொள்ளுகிறான். முழு ஆசீர்வாதமும் அவனை விட்டு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. கடைசியா பன்றிகள் தின்பதற்கு வைத்திருக்கிற அந்த உணவை தான் எடுத்து திங்கலாம் என்று தன் பசியிலே அதை நினைக்கும் போது தன் தகப்பனுடைய நினைவு தன் மனதிற்குள் வருகிறதை அவன் பார்க்கிறான். உடனே என்ன செய்கிறான், அவன் ஒரு அனுபவத்தை பெற்றதாக தெரிகிறது. என் தகப்பனுடைய வீட்டிலே அநேக ஆஸ்திகள் உண்டு, அநேக வேலைக்காரர்கள் உண்டு, அந்த வேலைக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு விலையேற பெற்றதாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டு இன்றைக்கு நான் தகப்பனை விட்டு வந்து விட்டேனே என்று ஒரு அனுபவத்தை அவன் பெறும்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அல்லவா. அதை போலத்தான் இந்த குஷ்டரோகிக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மூலமாக எதெல்லாம் அவனுக்கு பாதிப்பா இடைஞ்சலா கிடைக்காம இல்லாமல் கஷ்டத்துல வாழ்ந்தான் இல்லையா, அது அவனுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்படித்தான் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், பலரிடத்தில் நாம் போகிறோம், கையேந்துகிறோம், நம்முடைய நிலைமை மோசமாக இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லுகிறோம். அவர்களோ பல நேரங்களிலே நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்வது இல்லை. அது மூலமா நாம ஒரு அனுபவத்தை பெற்றிருப்போம். காசு இருந்தா நம்ம கிட்ட பழகுறாங்க,
ஒன்றும் இல்லைன்னா நம்மளை விரட்டிடுறாங்க. காசு இருந்தால் நம்மளை மதிக்கிறாங்க, ஒன்றும் இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை என்ன செய்கிறது வருகிறது. உடனே நம்முடைய வாழ்க்கையை எப்படியாவது உயர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நமக்குள்ளே ஒரு வெறி உண்டாக்குகிறது. அல்லைங்களேன், அப்படிப்பட்ட ஒரு தைரியமும் ஒரு வெறியும் இந்த குஷ்டரோகிக்குள் வந்து விட்டதை நாம் என்ன செய்ய முடியும், இதிலிருந்து பார்க்க முடியும். அல்லைங்களேன், அப்படி வந்ததாக நினைக்கும் போது தான் ஜெபம் பண்ணணும், விடுதலை ஆவதற்கு சரியான நபரை தேடணும் அப்படின்னு தேடி வரும்பொழுது தான் அங்கே இயேசுவானவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அப்ப இவரிடத்தில் நாம் ஏதாவது கேட்டா நிச்சயமா நமக்கு இந்த குஷ்டரோகம் வியாதியிலிருந்து என்ன கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு முழு மூச்சா என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, அதனாலதான் அவர் கேட்கிறார், ஆண்டவரே என்று பணிந்து கொண்டு தன்னை தாழ்த்தி அவர் சொல்லுகிறார், என்னை சுகமாக்குவதற்கு உமக்கு விருப்பம் இருந்தால் சுகமாக்கும், அது உம்மால் முடியும் என்று கேட்கின்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கிறவர். அற்புதம்னாலும் அதிசயனாலும் ரட்சிப்பாக இருந்தாலும் தம்முடைய ஜீவனே இருந்தாலும் எல்லாவற்றையும் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, இலவசமாய் கொடுக்கக்கூடிய ஒரு நபராய் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மற்ற தெய்வங்களுக்கும் இந்த இயேசுவுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. அவருடைய இயற்கை சுபாகமே தன்னை பலியாக்குவார், பரிகாரம் வேண்டாம் என்று சொல்லுவார். நானே உங்களுக்காக பரிகாரம் ஆகிறேன் என்று நமக்காக பரத்தை விட்டுவிட்டு இந்த பூலோகத்திற்கு வந்தவர் தான் இயேசுவானவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. அப்ப அப்படி அந்த குஷ்டரோகி கேட்ட உடனே இயேசுவானவர் தமது கையை நீட்டுகிறார். இயேசுவானவர் என்ன செய்றாரு, தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். சொல்லுங்க, இயேசுவானவர் என்ன செய்றாரு, தம்முடைய கையை நீட்டுகின்றார். அல்லேலூயா. அப்ப உண்மையில் ஒரு தெய்வம் இருந்தால் கையை நீட்ட வேண்டும். அல்லேலூயா. எந்த தெய்வம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கரத்தை நீட்டுகிறதோ அதுதான் உண்மையான தெய்வம். இந்த குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான், தாழ்மையாய் பணிந்து குனிந்து ஜெபித்தான். உண்மையான தெய்வமாய் இயேசு இருந்தபடினாலே அவர் தம்முடைய கரத்தை நீட்டு தொட்டு, இதோ எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். ஒரு நாத்தம் முடிச்ச வாழ்க்கை, ஒரு மோசமான வாழ்க்கை, ஒரு கஷ்டமான வாழ்க்கை, ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில ஒரு மனிதனா இருக்கிறவன் கடவுளை நாடி வரும் பொழுது, கடவுளை தேடி வரும் பொழுது, எந்த கடவுளும் நீ பரிசுத்தம் ஆகி வா அப்படின்னு என்ன செய்யாது, சொல்லுமா, சொல்லும். ஆனா இயேசு ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாயி நீ வா, அப்புறம் நான் உனக்கு அற்புதம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது தெய்வமே அல்ல. நம்முடைய தெய்வமே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்பதற்கு அடையாளமாக அவர் எந்த ஒரு குஷ்டரோகத்தையும் பார்க்கல, எந்த ஒரு அசிங்கத்தையும் பார்க்கல, எந்த ஒரு நாற்றத்தையும் பார்க்கல, தொட்டு ஹல்லேலூயா எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று அவர் கட்டளை கொடுத்து நம்மை சுகமாக்குற ஒரு தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அப்ப அவன் சுகமாகிறான். அவனுக்கு அற்புதம் நடந்து விட்டது, அவனுக்கு அதிசயம் நடந்துருச்சு. இப்ப இந்த நேரத்தில் இயேசுநாதர் அங்க சொல்றாரு, ஏன்னா அவன் கொஞ்சம் டெக்னிக்கா ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சான். இப்ப ஆண்டவரும் தன்னுடைய சித்தத்தை செய்ய வைக்கணும். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு அவனுடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றி கொண்டான் குஷ்டரோகி. இப்ப ஆண்டவரும் தன் சித்தத்தை இவன் மூலமாக என்ன செய்யணும், செய்து முடிக்க வேண்டும். ஆண்டுடைய சித்தத்தை செய்ய மறந்து விட்டார்கள் மனிதர்கள். ஆனால் நான் இவனுக்கு அற்புதம் செய்து விட்டேன், இவன் எப்படியாச்சும் என்னுடைய சித்தத்தை செய்கிற ஒரு உன்னதமான மனுஷனா இவன் மாறணும் அப்படின்னு கடவுள் என்ன செய்கிறார், விரும்புகிறார். இப்ப நாம இருந்தோம்னா சில பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வாரா, ஆண்டவர் அதிசயம் செய்வாரா, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சில பேர் வருவாங்க. சிரிக்கிறத பார்த்தா நீங்களும் அப்படித்தான் வந்திருப்பீங்க போல தெரியுது. ஹல்லேலூயா. அப்படி வருவாங்க. அப்படி வந்த உடனே அற்புதம் நடந்த உடனே அடுத்து காணாம போயிடுவாங்க, அதிசயம் நடந்த உடனே காணாம போயிடுவாங்க, நன்மை கிடைச்ச உடனே காணாம போயிடுவாங்க, ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே என்ன செய்வாங்க, காணாம போயிடுவாங்க. சாட்சி சொல்ல கூட ஆள் இருக்காது சபையில் எழுந்துச்சு. அப்படி சில கூட்டங்கள் என்ன செய்கிறது, இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இந்த மனிதனை ஒரு உன்னதமான மனுஷனா மாத்தணும். இந்த குஷ்டரோகியை ஒரு உன்னதமான மனுஷனா மாற்றுவதற்கு, தேவனுடைய சித்தத்தை இந்த மனுஷன் மூலமா செய்ய வைப்பதற்கு, அவர் இந்த குஷ்டரோகி எப்படி டெக்னிக்கா பேசினானோ அதே போல இவரும் அவனிடத்தில் ஒரு டெக்னிக்கா பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, உனக்கு நடந்த இந்த அற்புதத்தை நீ ஒரு நபர்கிட்ட கூட ஜெனிச்சு விட சொல்ல கூடாது, எச்சரிக்கையா இரு அப்படின்றார். அல்லேலூயா. என்ன ஆண்டவரே, அற்புதம் நடந்தா உம்முடைய புண்ணியங்களை சுவிசேஷமா அறிவிக்கணும்னு எங்க பாஸ்டர் சொன்னாரு, ஏன் பாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம், என்னைய பார்த்து கேள்வி கேட்கலாம். இயேசுவானவர் இதை அப்படித்தான் அங்கே என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கின்றார். இதை நீ ஒருவனுக்கும் என்ன செய்யக்கூடாது, அறிவிக்க கூடாது, அதில் நீ எச்சரிக்கையாய் இரு அப்படின்றார். அப்பா ஜாலியா நினைச்சிருப்பான். எல்லாரும் ஏசப்பா பின்னாடி போறாங்க, ஏசப்பா எங்க ஊழியத்துக்கு போனாலும் பின்னாடி ஒரு கூட்டம் போது, ஏசப்பாவுக்கு நாம எப்படியாவது ஒரு ஆத்தும ஆதாயம் ஊழியத்தை செய்யணும், பரவாயில்ல அற்புதம் நடந்துருச்சுன்னா செய்வோம் அப்படின்னு இவன் நினைச்சிருப்பான். ஆனா இப்ப அவர் சொல்லும் போது குஷியா இருப்பான். ஒருவேளை நீ செய்ய வேண்டாம், யார்கிட்ட நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு குஷி ஆயிட்டான் அவன். அப்புறம் சொல்றாரு, நீ இவங்களுக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். இவங்களுக்கு அப்படின்னா கூட இவங்களை போலவே குஷ்டரோகம் பிடிச்சவங்களா, பிச்சைக்காரங்களா, அல்லது ஒரு தேவாலயத்துக்கு வெளியில இந்த மனுஷன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. தேவாலயத்துக்கு போவதும் வருவதற்கும் நிறைய ஆட்கள் என்ன செய்யும், இருந்துக்கிட்டே இருக்கும். அப்ப வெளியில் இருக்கிற ஜனங்கள் இவன் ஆலயத்தின் வெளியிலே அல்லது தெருவின் ஓரத்திலே குஷ்டரோக வியாதியினாலே பாதிக்கப்பட்டு இவன் என்ன செய்யறான், அல்லது ஊருக்கு வெளியில, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இவன் குஷ்டரோகம் வியாதி இருக்கிறதுனால இவனை ஊரை விட்டு தள்ளி வச்சிருந்தாங்க. போகையில வரையில அம்மா தாயே என்று என்ன செஞ்சான், இவன் பிச்சை கட்டு கொண்டிருந்தான். இப்பொழுது இந்த மனிதன் சுகமாய் இருக்கிறானே, நலமுடன் இருக்கிறானே, இவன் குஷ்டரோக வியாதி இவனை விட்டு போய்விட்டதே என்று மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படிக்கு நீ எப்படி இருக்கணும், சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அங்கே கற்றுக் கொடுக்கின்றார். அல்லேலூயா. நீ போய் சொல்ல தேவையில்ல, வாயில வடை சுட வேண்டிய அவசியம் இல்லை, நீ யார்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம். ஆனால் நீ எப்படி இருக்கணும், சாட்சியாக இருக்க வேண்டும். சொல்ல சொல்ல சொல்லணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமா. அப்ப அடுத்து சொல்றாரு, நீ சாட்சியா இருக்கணும்ப்பா. அதே மாதிரி ஆலயத்துக்கு போ. ஆலயத்துக்கு போய் அங்கே பாஸ்டர் இருப்பார், ஊழியக்காரன் ஆசாரியன் இருப்பார். அவர்கிட்ட போய் இத உனக்கு நடந்ததை போய் சொல்லு. வேற யாருக்கிட்ட என்ன செய்யாத, நீ சொல்லாத, யார்கிட்டயுமே சொல்லாத, நீ சாட்சியா இரு போதும். ஆனா அதே சமயம் நீ சர்ச்சில் போய் பாஸ்டர் கிட்ட போய் என்ன செய்ய, நீ சொல்லு. ஏன் சொல்லணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, பாஸ்டர் சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் அதை சொல்லுவார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு குஷ்டரோகம் பிடித்தவன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், ஊருக்கு வெளியில தான் அவன் இருக்க முடியும், ஊருக்குள்ள நினைச்ச முடியாது, வர முடியாது. அவன் ஒரு பாவி, அவன் பாவம் செய்ததுனாலே இப்படிப்பட்ட வியாதியோடு அவன் கஷ்டப்படுகிறான். அவனை யாரும் கிட்ட சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், வியாதியிலிருந்து என்ன செஞ்சிருக்க ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அவன் நாட்டம் முடிச்ச கவலையுள்ள வாழ்க்கை இப்ப சந்தோஷமாய் மாறிவிட்டது என்று ஊழியக்காரன் சர்ச்சில் என்ன செய்யணும், சொல்லணும். சபைக்குள்ளே கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தேடி வருகிற, கர்த்தரிடத்துல ஜெபிக்க வருகிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கொடுப்பதற்காக இவ்விதமாய் சொன்னார். அல்லேலூயா. அப்ப வெளியிலையும் நம்ம சாட்சியா இருக்கும்போது ஒரு செய்தி போகிறது, சபைக்குள்ளே ஊழியக்காரர்கிட்ட வந்து சொல்லும் போது, சபையில ஊழியக்காரர் இந்த வார்த்தையை ஆண்டவர் அற்புதம் பண்ணார், ஜெபத்தை கேட்டார், அவர் பாரபட்ச செய்யல, பார்க்கல என்று ஜெப ஆலயத்துக்குள்ளே இது சொல்லும் பொழுது அங்கே ஒரு சுவிசேஷம் பரவும். அல்லேலூயா. அங்கே என்ன செய்யும், சுவிசேஷம் பரவும். அது மட்டுமல்ல, நீ மோசே கட்டளையிட்ட காணிக்கையை போய் சபையில் என்ன செய்ய, செலுத்து என்று எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயுடைய 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே உனக்கு கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்று கட்டளை விட்டார். அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க, புதிய ஏற்பாட்டில் வந்து எங்கேயா தசமபாகம் போட சொன்னாங்க, எங்கேயா காணிக்க போட சொன்னாங்க. என்ன பாஸ்டர் அங்க சுத்தி இங்க சுத்தி நீங்க அப்படியே காணிக்கை பக்கம் திரும்புறீங்க அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம், நினைக்கலாம். காணிக்கைக்கு நான் எதிரானவன், காணிக்கைக்கு எதிரானவன் சொன்னா ஒட்டுமொத்த காணிக்கைக்கு எதிரானவன் அல்ல. தீய நோக்கத்துக்காக காணிக்கை வசூல் பண்ற ஒரு கூட்டம் இருக்கு. தங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு காணிக்கை வசூல் பண்ற ஒரு கூட்டம் இருக்குது.
பைபிள் வசனத்தை தப்பு தப்பா போதிச்சு அது மூலமா காணிக்க பார்க்கிற ஒரு கூட்டம் உலகத்துல இருக்கு. அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நான் எதிரியானவன். தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையாய் கலப்பில்லாமல் சத்திய வசனத்தினாலே கட்டி எழுப்பக்கூடிய நல்ல எளிமையான ஊழியக்காரர்களுக்கு நான் ஆதரவாய் இருக்கக்கூடியவன். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் வஞ்சித்து காணிக்கை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆதரவாய் இருக்கக்கூடியவன். ஹல்லேலூயா. அப்ப மோசே உனக்கு கட்டளையிட்ட காணிக்கையாகிய 10ல் 1 பங்கை தசம பாகமாக நீ போய் என்ன செய், சபையில செலுத்து. ஏன் செலுத்த வேண்டும்? ஏன் இதை சொன்னார்? யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ சாட்சியாக இரு என்று சொல்லுகிறார். யாருக்கும் சொல்லக்கூடாது, எச்சரிக்கையா இரு என்று சொன்ன ஆண்டவர் சபையில போய் ஊழியக்காரனுக்கு சொல்லு. ஏன் சொன்னார்? யாருக்கும் சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கையா இருக்க சொன்ன அதே ஆண்டவர் மோசே உனக்கு கட்டளையிட்ட காணிக்கையை போய் நினைச்சு சபையில செலுத்து என்று ஏன் சொன்னார்? ஏன்னா அன்று இருந்த அந்த சினகாக் என்று சொல்லப்படுகிற ஜெப ஆலயம், இது போல குட்டி ஜெப ஆலயம், அந்த ஜெப ஆலயத்திலே அவர்கள் ஜெப ஆலயத்தை கள்ளர் குகையாய் மாற்றி வைத்திருந்தார்கள். யாரு? அன்றைக்கு இருந்த ஆசாரியர், பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர். இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சபையா என்ன செய்யல, இருக்க விடல. ஒரு திருட்டு கூட்டமா மாற்றி வச்சிருந்தாங்க. ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, ஆனா அற்புதம் நடக்காது. ஜெபிக்கிறவங்க கூட்டம் கூட்டமா வருவாங்க, அற்புதம் நடக்காது. சர்ச்சுக்குள்ள சண்டையும் கலகமும் பிரிவினையும் இருக்கும், அற்புதம் அதிசயம் நடக்காது. நல்ல காரியமே ஆசீர்வாதமே நிச்சயாது கிடைக்காது. பாவம் செய்வதற்கு அவங்களே மூல காரணமா இருப்பாங்க. அந்த பாவத்திற்கு பலி செலுத்துவதற்கு அவர்களே மாடு, ஆடு, புறா குஞ்சு, வார்கோதுமை, பரிமளத்தையிலும் இதையெல்லாம் என்ன செய்வாங்க, வெளியில வச்சு விற்பாங்க. அப்ப இப்படி ஒரு மோசமான ஒரு சபையா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையான நீ என்ன செய், அவர்களுக்கு ஒரு பாடத்தை புகுட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயே ஒரு ஊழியக்காரனா மாறு என்ற அர்த்தம். ஒட்டுமொத்த சபையுமே நீ திருத்தணும். ஒட்டுமொத்த சபையவே தலைகீழ நீ மாத்தணும். அசுத்தமா இருக்கக்கூடிய சபையை பரிசுத்தமா மாத்தணும். அப்பதான் உனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டுடைய சகல விதமான தொடர்ந்து நன்மை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி கூட நீங்க விட்டுருங்களேன், உனக்கு அற்புதம் நடந்திருக்கு, அதை நீ தக்க வச்சுக்கணும், அதுக்கு நீ நன்றியா இருக்கணும்னா நீ இதை போய் செய் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கின்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய சபையில அற்புதம் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, நீங்கள் 50 ஆண்டு காலங்கள், 40 ஆண்டு காலங்கள், 30 ஆண்டு காலங்கள், 10 ஆண்டு காலங்கள், 5 ஆண்டு காலங்கள், அல்லது அற்புதம் எனக்கு நடந்துச்சு அதனால நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுகிற நீங்கள் யாரா வேணா இருங்க, நீங்க உங்களுடைய சபையிலே பரிசுத்தத்தை நிலைநாட்டுவதற்கு, பரிசுத்தமுள்ள பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற தேவ பிள்ளைகள் எழுந்து கட்டப்படுவதற்கு நீங்கள் ஒரு பெரிய தலைவராக இருக்க வேண்டும் என்று இந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையான மனிதனை போல உங்களையும் தேவன் ஒரு வல்லமையுள்ள மனிதனாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் எழும்பித்தான் ஆகணும். அல்லேலூயா. இந்த கதை முடிஞ்சிட்டு அடுத்த ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அடுத்து ஒரு ஊருக்கு போறார். அடுத்து ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே 100 பேருக்கு தலைவன் ஒருவன் வருகிறான். எத்தனை பேருக்கு ஒரு தலைவன்? இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் முதல் அற்புதத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். இதில் என்ன விஷயம் நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணிந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு சுபாவம். பணிந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு சுபாவம். ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீ சாட்சியாக இருக்கணும். அற்புதம் பெற்றவர்களே கர்த்தருக்கு என்ன செய்யணும்? சாட்சியாக இருக்கணும். பாஸ்டர்கள் கிட்ட போய் என்ன செய்யணும்? நீங்க தேவன் மூலமாய் செய்த அற்புத சாட்சியை நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களை போல் எல்லாரும் கட்டி எழுப்பப்படுவதற்கு அற்புதம் பெற்ற தேவ பிள்ளைகளே சபையிலே மோசே உங்களுக்கு கட்டளையிட்ட 10ல் 1 பங்கு தசம பாகத்தை காணிக்கையாக செலுத்த வேண்டும். மோசே கட்டளையிட்ட நான் ஏன் செலுத்தணும்? மோசைக்கு ஆண்டவர் தான் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள பல வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்த்தால், உற்சாகம் உள்ளவன் எவனோ, மனம் உள்ளவன் எவனோ அவனிடத்தில் காணிக்கை வாங்கு. கட்டாயமா யாருக்கிட்ட என்ன செய்யாத, வாங்காத என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தார். அப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பிரகாரமாக அன்றிலிருந்து மோசேயினுடைய காலங்களிலிருந்து இயேசுநாதர் இந்த அற்புதம் செய்யற வரைக்கும் இது இருக்குது. அல்லேலூயா. இப்பயும் இருக்குது. காணிக்கை தசம பாகத்தை ஆண்டவர் என்ன செய்யல, சபையிலிருந்து எடுக்கல.
பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று அறிந்திருக்கிற கர்த்தர் ஊழியத்தை, ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு அது தேவன் தன்னுடைய சபையிலே ஒரு கட்டமைப்பாக கட்டமைத்து இருக்கின்றார். அல்லேலூயா. காசு போட்டா ரட்சிப்பா? இல்ல, ரட்சிக்கப்பட்டேன் அதனால் நான் காணிக்கை செலுத்த வேண்டும். ரட்சிப்பை கொடுப்பதற்கு தேவன் தன்னையே கொடுத்தார், அதற்காக நான் காணிக்கை செலுத்த வேண்டும். ரத்தத்தை சிந்தினார், அவருடைய சரீரங்கள் கிழிக்கப்பட்டது, தாடிமயிர் பிற்கப்பட்டது, முள்முடி சூட்டினார்கள், கேவலப்படுத்தினார்கள், நிர்வாணப்படுத்தினார்கள், 3 ஆணிகளினாலே அடித்தார்கள், ஈட்டினாலே குத்தினார்கள். அந்த தருவாயில் கூட தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், பிதாவே இவர்களுக்காக மன்னியும் என்று ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்காக அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த நன்றிக்காக மோசே கட்டளையிட்ட காணிக்கையை கண்டிப்பாக நாம் செலுத்தி தான் ஆக வேண்டும். கட்டாயம் அல்ல. அல்லேலூயா. இருதயத்திலிருந்து நன்றியுள்ள பிள்ளைகள் அதை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப காணிக்கை யாருக்கு கசக்கும் அப்படின்னா, காணிக்கை மேல உண்மையான ஒரு ஞானம் இல்லாதவர்கள், எபிக்னாசிஸ், ஒரு சரியான ஒரு அறிவு இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, காணிக்கை குறித்து தப்பாக பேசுவாங்க. அப்போ நாம் அதை கரெக்டாக நம்ம இன்றைக்கு என்ன செஞ்சிட்டோம், அந்த குஷ்டரோக கதையின் மூலமாய் புரிந்து கொண்டோம். அல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு குஷ்டரோகத்தின் மூலமா விடுதலை கொடுத்தது மூலமா நமக்கு ஒரு பாடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ அதே மாதிரி 100 பேருக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் ஆண்டவர்கிட்ட வாரான். இந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டு அடுத்து வேற ஊரில் போய் ஆண்டவர் ஊழியத்துக்கு போனார். அப்போ அங்கே 100 பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய வந்து, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாத நோயினால் கஷ்டப்படுறான். திடீர்னு கோபம் வந்து பயங்கரமா முரட்டுத்தனமா எல்லாரையும் போட்டு அடிக்க, கேவலமா பேச வைக்க செய்ய, தான் என்ன செய்கிறேன் என்று தெரியாம ரொம்ப மோசமாக அவன் நிலைமை இருக்கு. அவனை இந்த இடத்த கூட்டு வர முடியாது. ஏன்னா நீங்கள் ஊழியத்துக்கு போறீங்க, உங்களை நினைச்ச முடியாது, தடை பண்ண முடியாது. ஏற்கனவே குஷ்டரோகியும் அப்படித்தான் தாழ்ந்து பணிந்து ஜெபம் பண்ணான். ஆண்டு ஊழியத்துக்கு போறாரு, ஊழியத்தை தடை பண்ணக்கூடாது அப்படின்னு பணிந்து ஆண்டவர்கிட்ட தாழ்மையாய் ஒரு ஜெபம் செஞ்சான் விசுவாசத்துல. அதே போல இந்த 100க்கு அதிபதியும் நமக்கு சாட்சியாக இங்க நிற்கிறான். இந்த 100க்கு அதிபதி எங்கிருந்து வந்தானா, அவனும் மோசை மூலமா உருவாக்கப்பட்டவன். ஆண்டவர் சொன்னார், 10 பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்து, 100 பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்து, 1000 பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துன்னு மோசைக்கு அன்னை கட்டளை கொடுத்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, லட்சக்கணக்கான மக்களை சரி பண்றதுக்காக. அப்ப அதிலே வளர்ந்து வந்தவன் தான் யாரு, இந்த 100 பேருக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒருத்தன். இவனுக்கு கீழே இருக்கிறவங்கள வாயினா வருவான், போனா போவான், இதை செய்யினா இதை செய்வான், இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்படின்னு இவன் கட்டளை போட்டா எல்லாரும் செய்யக்கூடிய வடிவில இவன் அதிகாரம் பெற்றவனா இருக்கிறான். ஆனா தன் வேலைக்காரன் கஷ்டப்படுறானே அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல அன்புள்ளவனா ஏசப்பா கிட்ட வந்திருக்கிறான். நாம் அப்படி இருக்கிறோமா? நம்ம வீட்டை சுற்றிலும், நம்ம தெருக்களை சுற்றிலும் யாராச்சும் நம்மளை கேட்டு வந்தா அல்லது யாராச்சும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஏசப்பா கிட்ட போய் ஜெபிக்கிறோமா? உங்க பாஸ்டர், எனக்கே நான் ஜெபம் பண்ண மாட்டேன், எப்படி என் குடும்பத்துக்கே நான் ஜெபிக்க மாட்டேன், நான் போய் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணவா, எனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியுது உங்களை பார்த்தா. அருமையான கிறிஸ்தவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை இலவசமா கொடுத்திருக்கிறதுனால, எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறதுனால, நீங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது போல மற்றவர்களும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடவுளுடைய ஸ்தானத்திற்கு நீங்கள் வந்து விடுகிறீர்கள். அன்புள்ளவர்கள் என்கிற ஸ்தானத்துக்கு வந்து விடுகிறீர்கள். உன்னதமான ஒரு ஸ்தானத்துக்கு நீங்க வந்துடுறீங்க. இந்த 100க்கு அதிபதியும் அப்படித்தான் வந்து விட்டான். ஹல்லேலூயா. போங்க பாஸ்டர், அவ வேற சர்ச்சுக்கு போறா, நான் எப்படி ஜெபம் பண்ணேன் சொல்றாங்க இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, உங்க சர்ச்சுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், எங்க பாஸ்டர் என்ன செஞ்சுக்கிறார், அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஏன்னா உங்க சர்ச்சில் வேற இயேசு, எங்க சர்ச்சில் வேற இயேசு. ஹல்லேலூயா. உங்க சர்ச்சில் மேரி மாதா இல்லையில, நீங்க இயேசு இயேசுன்னு தானே சொல்றீங்க. சிலையும் வைக்க மாட்டீங்க, சிலையும் வைக்க மாட்டீங்க, சிலுவையும் வைக்க மாட்டீங்க. நாங்கள் எப்படி உங்கள் சர்ச்சுக்கு வர, உங்களுக்காக நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண? நாம் எல்லாருக்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கு வித்தியாசம் இருக்கு. நாம் நன்றி உள்ள பிள்ளைகள், அல்லேலூயா சொல்லணும்ல. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள், பரிசுத்தமான பிள்ளைகள். நாம் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாருக்காக ஜெபம் பண்ணும்போது அது தேவனுக்கு முன்பதாக நன்மையும்
பிரியமுமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கின்றார். அல்லேலூயா. நாம கேள்விப்பட்டிருப்போம், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அது ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கு? நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அப்போ இந்த 100க்கு அதிபதி அவன் வேலைக்காரன் இப்படி கிடக்கிறானே, அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, 99 பேர் நல்லா இருக்காங்க, ஒருத்தன் இப்படி இருக்கானே, அப்போ அந்த ஒருத்தன் நல்லா ஆகணும்னு இவன் நினச்சதுனால மற்ற 99 பேரும் தன்னை குறித்து நல்ல விதமாக நினைப்பாங்களா மாட்டாங்களா? நம்ம முதலாளி, நம்ம மேனேஜரு, நம்ம சூப்பர்வைசரு நமக்காக என்ன செய்கிறாரு? வேலைகளை செய்கிறாரு. நம்ம ஏழையாக இருந்தாலும் நம்ம பாவப்பட்டவங்களாக இருந்தாலும் எல்லாருக்காகவும் வேலை செய்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த 100க்கு அதிபதி நடந்து கொண்டா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ ஜெபம் பண்ண, நான் உன் வீட்டுக்கு வரேன், நீ போ அப்படின்றாரு. நான் உன் வீட்டுக்கு வரேன். இவன் சொல்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் அப்படியே சுகமாயிருவான் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. அப்புறம் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே இவன் சொல்கிறான், உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறார்ல. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதி உள்ளவன் அல்ல. அப்படின்னா என்ன பாஸ்டர்? அவன் தன்னை தாழ்த்துகிறான். தன் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அசிங்கத்தை அவன் நினைக்கிறான். இவர் பரிசுத்தமுள்ளவர், இவர் சொன்னால் பேய் பிசாசுகள் ஓடுகிறது. இவர் பரிசுத்தமுள்ளவர், சொன்ன உடனே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. இவர் மெய்யான ஆண்டவர் போல இருக்கிறார். இவர் எப்படி என் வீட்டுக்குள்ளே வர முடியும்? என் வீடு அசுத்தமுள்ள வீடு, நான் பாவி, நான் ஒரு அசிங்க பிடிச்சவன், நான் பயங்கரமான மோசமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் அப்படின்னு தன்னை நிதானிக்கிறான். அல்லேலூயா. தன்னை நிதானிக்கிறவன் தான் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப இவனுக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைக்கிறது. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாரப்பா, என் கூட கூட்டம் கூட்டமா இத்தனை பேர் வாரீங்க, அங்க இஸ்ரவேல் ஜனம் இருக்கிறான், நான் தெரிந்து கொண்ட ஜனம். யாக்கோபு திருடனாக இருந்தவனை நான் தான் ஆசீர்வதிச்சு இஸ்ரவேலா மாத்தினேன். அந்த கூட்டத்துக்குள்ள கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் சில பார்க்கல, இவனுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசம் இருக்குதே அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? இவனை குறித்து பெரிதாய் பேசுகின்றார். அல்லேலூயா. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய வசனங்கள், வார்த்தைகள், பிரசங்கங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். பரலோகத்தை பற்றி பேசல, நரகத்தை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை பற்றி 70% பேசுகிறார். பரலோக ராஜ்யம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையை குறித்து பேசுகின்றார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்படணும். ஒரு போலீஸ்காரன் உருவாகணும்னா தன்னுடைய சரீரத்தை வலுப்படுத்தணும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, நேர்முக தேர்வு, இன்டர்வியூ, பர்சனல் இன்டர்வியூ, இந்த 3லையும் பாஸ் பண்ணால் தான் என்ன கிடைக்கும்? போலீஸ் வேலை கிடைக்கும். அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து நம்ம பாஸ் ஆகணும்னா சரீரம் வலுவாக இருக்கணும். சரீரம் வலுவாக இல்லைன்னா தோற்று போயிடுவோம், போலீஸ் வேலை கிடைக்காது, மிலிட்ரி வேலை கிடைக்காது. அப்போ உலகத்தில் ஒரு போலீஸ் வேலையும் ஒரு மிலிட்ரி வேலையும் கிடைக்கிறதுக்கே பல ஆண்டுகள் நம்முடைய சரீரத்தை என்ன செய்கிறோம்? உருவாக்குகிறோம், தகுதிப்படுத்துகிறோம். அதுபோல பரலோகத்திலே தேவன் வாசமாயிருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். அந்த மோட்சத்தில் தான் கடவுள் இருக்கிறார். அந்த சொர்க்கத்தில் ஆண்டவர் கூட நாம போகணும். நரகத்துக்கு நினைச்சு கூடாது, போகக்கூடாது. நரகம் வேதனை உள்ளது, பரலோகமோ சந்தோஷமாய் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு போவதற்கு நமக்கு பயிற்சி வேணும்ல. அந்த பயிற்சி வேண்டும் என்பதற்காகவே கடவுள் உண்டாக்கி வைத்த ஒரு இடம் தான் பரலோக ராஜ்யம். அப்ப ஆண்டவர் இங்க சொல்கிறார், பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு இந்த கூட்டம் பந்தி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். எந்த கூட்டம்? உலகத்துல இருக்கும்போது தன்னை தாழ்த்தி தன் பாவங்களை நிதானித்து உணர்ந்து அதை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு ஆண்டுடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவினாலே தேவ வார்த்தை எதிர்பார்க்கிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து அதில் முன்னேறி அதில் நிலைத்திருந்து கடைசியில் ஆண்டவர் வரும்பொழுது இதோ என்று சொல்லி ஆண்டவர் கரத்தை நீட்டி ரட்சிக்கப்படுவார்கள் அல்லவா, அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்திலிருந்து புறப்பட்டு எங்கே இருப்பார்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஏழை லாசரு, ஐஸ்வர்யவான், 2 பேரும் மரிச்ச உடனே ஏழை லாசர் யார் மடியில் போய் உட்கார்ந்து இருந்தாப்புல? ஆபிரகாமுடைய மடியில் உட்கார்ந்து இருந்தார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப உலகத்தில் வாழும்போது வேதனை, பாடு, உபத்திரவம், சஞ்சலம், தவிப்பு எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனிதன் தான் லாசரு. பணக்காரனுக்கு எல்லாம் இருந்துச்சு, ஊதாரித்தனமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி அவன் என்ன செய்யல, வாழலை. அந்த பயிற்சியில் அவன் நிற்கலை, அந்த போட்டிக்கு என்ன செய்யல, வரலை. அதை விட்டுட்டு அவன் எப்படி இருந்தான், பிசாசுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, மாம்ச வாழ்க்கை, சுயநலம் பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில் செத்து போயிட்டான், கடைசியில் நரகத்துக்கு போயிட்டான். அப்போ நாம் இந்த உலக வாழ்க்கையில் பணம் இருக்கோ இல்லையோ, பொருள் இருக்கோ இல்லையோ, ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, எது இருந்தாலும் இல்லாட்டாலும் கடவுள் எதிர்பார்க்கிற, ஏசப்பா எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அது என்னன்னா, தாழ்மையாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயாங்களேன். அப்போ நம்ம ஜெபத்தை பற்றி தியானிக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஜெபம் பண்ணாலும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கையை வைத்து கொண்டு, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று அவன் ஜெபித்து தேவ ஆசீர்வாதத்தை, யாருக்காக, அவனுக்காக அல்ல, அவனோடு வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரனுக்காக அவன் ஜெபித்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இவனுக்கு சந்தோஷம். யாருக்கு? இந்த நூற்றுக்கு அதிபதியா ஜெபம் பண்ண வந்தான்ல, அவனுக்குள்ள பாவம் இருக்கு, ஆனாலும் அவன் என்ன செஞ்சான், சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. ஆனால் ராஜ்யத்திலே புறம்பாய் இருக்கிறவர்கள், ராஜ்யத்திற்கு வெளியில் இருக்கிறவங்க, தாழ்மை உள்ள இல்லை, விசுவாசம் இல்லை, ஜபஜீவியம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, இப்படிப்பட்ட நபர்கள் எங்கே போவாங்கன்னா இருளிலே தள்ளப்படுவார்கள். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், இருளாக இருக்கும். அவங்க வீட்டுக்கே போனீங்கன்னா ஒரு தேவ பிரசன்னமே இருக்காது, இருள் அடித்து போயிருக்கும், பற்கடிப்பு இருக்கும், புலம்பல் இருக்கும், சண்டை இருக்கும், கலகம் இருக்கும், இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். சில சர்ச்சைகளே எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. இருள் நிறைந்த சபை, கலகம் நிறைந்த சபை, சண்டை போடுகிற சபை, புறங்கூறுகிற சபை, புரணி பேசுகிற சபை, விபச்சாரம் வேசித்தனம் நிறைந்திருக்கிற சபை, பொருளாசை உள்ள சபை, பண ஆசை உள்ள சபை, ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சி, இப்படி சொல்லுகிற எல்லா விதமான பாவம் நிறைந்திருக்கிற சபையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதையெல்லாம் கர்த்தர் மாற்றுவதற்கு இந்த 2 நபர் இன்னைக்கு நமக்கு முன் உதாரணமாக கொடுத்திருக்கிறார். ஒன்று குஷ்டரோகி, மற்றொன்று இந்த நூற்றுக்கு அதிபதி மூலமா நாம இன்னைக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கலாம். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஏ நூற்றுக்கு அதிபதியே, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன உடனே, அந்த நிமிஷமே அவன் வேலைக்காரன் வீட்டில் சுகமாயிட்டான். அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்காக வராமல் உங்கள் கணவருக்காகவோ, உங்கள் மனைவிக்காகவோ, அல்லது உங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்காகவோ, ஐயோ என் கணவர் மோசமான வாழ்க்கை வாழ்கிறார், என் கணவர் மாறுவாரா, ஐயோ என் மனைவி நான் எதிர்பார்க்கிறபடி வாழ மாட்டா, என் மனைவி மாறுவாளா, என் பிள்ளைகள் பயங்கரமான பாவ வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்க, பயங்கரமான கஷ்டங்களுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க மாற மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி கொண்டு இயேசுவினிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண நீங்கள் முயற்சி செய்தால், உங்கள் இருதயத்தை தாழ்த்துங்கள், உங்களுடைய பெருமைகளை அகற்றி விடுங்கள், தாழ்மையுள்ள உள்ளத்தோடு கூட விசுவாசமாய் கடவுள் உங்களுக்கு செய்வார் என்று, ஆண்டவரே இயேசுவே உமக்கு சித்தமானால் என் கணவனை மாற்றும், என் மனைவியை மாற்றும், என் பிள்ளைகளை மாற்றும், என் வேலையில் ஒரு மாற்றத்தை கொடும், எனக்கு நல்ல வருமானத்தை கொடும், என் குடும்பம் கடன் கஷ்டங்களிலிருந்து என்ன செய்யணும், மீண்டு வர வேண்டும், பிசாசு மூலமாய் வருகிற சோதனை வேதனையிலிருந்து என் குடும்பம் தப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் கண்ணீரோடு விசுவாசித்து ஜெபித்தால், நிச்சயமாக உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக கொடுப்பார். அதன் மூலமாக உங்கள் குடும்பம் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்குள் கடந்து போகும். நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சபையிலே, சங்கத்திலே ஆண்டவர் மகிமையாக உங்களை உயர்த்துவார். நீங்கள் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமா செய்வாருங்க, நீங்க நம்புங்க. உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு இருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையில கஷ்டம் உண்டு, உபத்திரமும் உண்டு, ஒன்றும் இல்லை, நிலம் இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை, வருமானம் இல்லை, பிள்ளைகள் படிக்கிறாங்க, சேமிப்பு இல்லை, இது எல்லாமே பார்க்கிறார் கடவுள், பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளுக்காக அவர் உங்களை நோக்கி ஒரு வார்த்தையை அனுப்ப போகிறார். சீக்கிரத்தில் நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, கர்த்தர் என்னோடு பேசினார், ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாருங்கயா, இந்த வார்த்தை என் கூட பேசப்பட்டது, இந்த வார்த்தையை நான் ஆணித்தரமா நம்ப போறேன், இதற்காக என் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வாழ்க்கையில எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மூலமா என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், எந்த சாத்தானும் எந்த தீய மனிதர்களும் என்னை என்ன செய்ய முடியாது, கெடுக்க தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்க
ஒரு தைரியசாலியாக நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. அப்படி வந்தீங்கன்னா நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்துவோம்.